Hello students, Medical Counseling Committee ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் விட்டுருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவங்களால ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த இன்ஃபர்மேஷனை எம்சிசி அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த சீட்டை ரிசைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் தீபாவளி ஆஃபர்ஸ் இன்னமும் நடைபெற்றுட்ருக்கு. அப் டு 25% to 50% ஃபார் ஆல் கோர்சஸ். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டியூஷன் ஃபார் ஆல் போத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடந்துட்டுருக்கு. இந்த ஆஃபர்ஸ் லிமிட்டட் டைம் தான். அப் டு October 31 வரைக்கும் செயலில் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணுமா? அப்போனா குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுங்கள்.